friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கத்திரிக்காய் தொக்கு. இது வந்து என்னன்னா ட்ரெடிஷனல் டிஷ் தான். நம்ம வந்து நார்மலாவே வந்து என்னன்னா தோசைக்கு, இட்லிக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னன்னா ஸ்பெஷலி வந்து சப்பாத்திக்கும் நம்ம தொட்டுக்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் வந்து என்னென்னா நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து புளி தண்ணி வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். கத்திரிக்காயை ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா நம்ம வதக்கி தனியாக வச்சு தான் செய்யணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் தொக்குக்கு நம்ம இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா 25 ml தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 75 ml அளவுக்கு நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். அதாவது புளி தண்ணி மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போது நல்லா வந்து புளியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். அதாவது சக்கை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இது வந்து கத்திரிக்காய் தொக்குக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா அரைஞ்சிட்டு பேஸ்ட் பண்ணி பியூரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொடியாக நறுக்குனிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா கொஞ்சம் கிரேவி டைப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கலாம் இந்த தொக்குக்கு. இதை வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக போடுங்க. இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சொத்தை இருக்கும், அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஓகே தான். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம எடுத்துடலாம். கருப்பாக இருக்கிற போர்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயே இருக்குது. இதை நம்ம அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டுடலாம். ஏன்னா கருப்பாகாமல் இருக்கும். கத்திரிக்காய் வந்து நம்ம சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 10 கத்திரிக்காய் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பெருசு இருக்கிறதுனால 5 எடுத்துருக்கிறேன். இது மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக நம்ம 2ஆகவும் போட்டுக்கலாம். இப்போது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இதை வந்து உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நல்லா அலாசிக்கோங்க. அலாசிட்டு அப்படியே வச்சுருங்க. இதில் இருக்கிற கருப்பெல்லாம் போயிடும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா அடி கனமாக இருக்கிற கடாய் எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து நான்ஸ்டிக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் வந்து ஜாஸ்தி விட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு. நம்ம என்னென்னா இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கோம். இன்னும் அதாவது நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விடணும். இதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். சோம்பு வந்து நம்ம இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 ஈர்க்க அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பெருங்காயம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கத்திரிக்காயை வந்து தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா தோல் சுருங்கி நல்லா வேகணும். எண்ணெய் பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். இதுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. தோலினோட கலர் வந்து மாறணும். நல்லா மாறிட்டு கொஞ்சம் நல்லா வந்து சுருங்கினதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் 2ல் எது வேணாலுமே ஆட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி என்னென்னா நான் யூஸ் பண்ணுற ஆயில் எல்லாமே செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுருங்கி போயிருக்கு. இது வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம ஒரு தனி பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம். இதை நீட்ட வாக்கில் சீவிட்டு கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதாவது நீட்ட வாக்கில் இருக்குது. இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த டிஷ்க்கு வந்து என்னென்னா வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் வந்து 2 வெங்காயம் போட்டிங்கனாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் எவ்வளோ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன். இல்லைனா பூண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் இல்லைனா ஹை ஃப்ளேம் மாற்றி மாற்றி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ 2 பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. இதையும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் வந்து மேலே வரும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இது கூடயே ஆல்ரெடி வச்சுருக்கிற புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம்.
பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டு நல்லா மசிக்கிறப்ப என்னென்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பதம் கிடச்சிடும். நம்மளுக்கு நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ண வேண்டாம். இந்த சாம்பார் தூளோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கோபி சுதா ரெசிபீஸில் சாம்பார் தூள் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் கொடுத்துட்றேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஆயில் வந்து நல்லா மேலே வரும். அப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து மேலே நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பரட்டி விடுங்க. பரட்டிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி மசிச்சு விடணும். மத்து இருந்தாலும் மத்துலேயும் நம்ம மசிக்கலாம், இந்த மாதிரியும் மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம லைட்டாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் உடச்சி வச்சுருக்கிறேன். இது ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது புளியினோட இது தன்மைக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா இந்த தொக்கில் ஸ்வீட் வந்து ரொம்ப பிடிச்சதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே போடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது இட்லி தோசைக்கு மட்டும் அப்படின்னா நம்ம வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவ வேண்டியதில்லை. இது வந்து சப்பாத்திக்கும் அப்படிங்கிறதுனால கொத்தமல்லி தழை நம்ம தூவிட்டோம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து லிக்விடாக வேணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கலாம். எனக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி இருந்தாலே பிடிக்குங்கிறதுனால நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு தொக்கு மாதிரி தான் தேவைப்படுதுங்கிறதுனால நான் இதோட அதாவது ஆஃப் பண்ணிடுறேன். கத்திரிக்காய் தொக்கு ரெடி. சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. கத்திரிக்காய் தொக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பற்றில்லாதவனான இறைவனது பற்றினை மட்டிலுமே விடாது பற்றுக. உலக பற்றுகளை விடுவதற்காக அதனையே எப்போதும் விடாமல் பற்றிக் கொள்க.